வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறேன். அதான் வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல 5 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் தான். 5 வெங்காயம் நல்ல நீல வாக்குல மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை அப்படியே முழுசாவே வச்சிருக்கேன். தக்காளி கட் பண்ணியாச்சு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் தயிர், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா, புதினாவும் கொத்தமல்லி இது 2 மட்டும் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சுக்கணும். தண்ணி நிறைய சேர்த்து அரைக்கக்கூடாது. கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துட்டேன். இது கேரட்டு, பீன்ஸ் 2ம் 1/4 கிலோ. 2 அதாவது கேரட்டும், பீன்ஸும் சேர்த்தே 1/4 கிலோ இருக்கும். அத வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். சீரக சம்பா அரிசி தான். அத வந்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தாளிச்சிடலாம். அதுக்காக இந்த குக்கர்ல நெய்யும், எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் ஊத்தியிருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இத சேர்த்தரலாம். ஜன்னல் பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில் அடிச்சது. அதனால பாத்திரமே என்னமோ பளிச்சுன்னு வெள்ள வெள்ளேன்னு இருக்கு. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்தா, அந்த கலர் மாறவே இல்ல. அப்படியே ஒயிட்டாவே இருக்கு. கொஞ்சம் வெளிச்சம் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரியாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, இப்ப பளிச்சுன்னு தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க வீடியோவ. இப்ப வந்து தாளிக்கிறதுக்கான பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுட்டேனா, அதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல ப்ரவுன் கலரா ஆகணும். அ தீயிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ். அதாவது தீஞ்சு போயிறக்கூடாது. அதுக்கு முன்னாடி நல்லா வெங்காயம் அந்த எண்ணெயில வந்து பொரியாம அது நல்லா பொரிஞ்சுட்டு தனியா பிரிஞ்சிருக்கும் பாருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெங்காயத்த நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குனா தான் பிரியாணி டேஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி அந்த பிரியாணில வெங்காயம் இருக்கிறதே தெரியாது நல்லா வதங்கிடுச்சுன்னா. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்ப பாருங்க நான் எப்படி வதக்கியிருக்கேன்னு. இப்ப எண்ணெயெல்லாம் பாருங்க தனியா வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வெங்காயம் தனியா இருக்கு. அந்த ஊத்துன நெய், எண்ணெய் இது பார்த்தீங்கன்னா தனியா இருக்கு. இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, பச்சை மிளகாய் 2ம் சேர்த்தரலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா? அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி வந்து இலையாவே நம்ம அப்படியே கிளீன் பண்ணிட்டு, அப்படியே கட் பண்ணி இலையாவே சேர்த்தோம்னா, பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதனால இது மாரி அரைச்சு சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அந்த பிரியாணியோட கலரும் நல்லாருக்கும். அ பசங்களும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எல்லாருமே வந்து அத வந்து எடுத்து போடாம பிரியாணியோடயே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நான் அரைச்சு சேர்த்துருவேன். டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன். இது கூடவே இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினா, கொத்தமல்லிய சேர்த்துரலாம். சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி விட்டுருவோம். இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கிரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? இது நல்லா வதங்கிரணும். இப்ப இது கூட நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, தயிர். இது வந்து வீடியோ ஆன் பண்ணாம விட்டுட்டேங்க. தயிர் வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா? காமிச்சேன்ல, தயிர் போட்டுட்டேன். அப்புறம் இந்த சின்ன ஸ்பூன்ல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வேற எதுவும் கிடையாது. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. திக்கான ஒரு கிரேவி மாரி இருக்குங்களா? இதோட இப்ப நம்ம தயிரு, இந்த மிளகாத்தூள் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாவும், இந்த மிளகாத்தூள்ல ஒரு 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். காரம் அதிகம் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் சேர்த்திருக்க அளவு கரெக்ட்டா இருக்கும். காரம் அதிகமாவும் இருக்காது, கம்மியாவும் இருக்காது. இப்ப சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சா, இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸ் இது 2 மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச காய் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம் நல்லாருக்கும். நான் வந்து கேரட், பீன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுவே என் பையன் என்ன சொன்னா, "எதுவும் போடாம எனக்கு பிளைனா செஞ்சு குடும்மா" அப்படின்னு சொன்னான். சரி கொஞ்சமா போட்டுக்கலாம் அப்படின்றதுனால நானு கேரட், பீன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இது நேத்து வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க. லஞ்சுக்கு பையனுக்கு ஸ்கூலுக்கு பண்ணி குடுத்தேன். அப்ப எடுத்த வீடியோ தான் இது. இப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது காயெல்லாம் வந்து நல்லா வெங்காயம், தக்காளி அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அரிசி நல்லா ஊற வச்சுட்டு, இந்த ஃபில்டர்ல வந்து நானு கொட்டி வச்சுட்டேன். தண்ணி வடியறதுக்காக ஜூஸ் ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து நானு கொட்டி வச்சுட்டேன். தண்ணி ஃபுல்லா நல்லா வடிஞ்சு ட்ரை ஆயிடுச்சு. நான் வந்து 1 1/2 டம்ளர் தான் எடுத்திருந்தேன் அரிசி. அதனால இந்த ஃபில்டர்லயே போட்டு தண்ணி வடியிற அளவுக்கு நான் விட்டுட்டேன். அதனால தண்ணி இல்லாம நம்ம சேர்த்துக்கணும். இப்ப நம்ம ஊற வச்ச அரிசியவும் சேர்த்துட்டேன். ஒரு 35 20லிருந்து 35, 40 நிமிஷம் அளவுக்கு அரிசி ஊறுனா நல்லாருக்கும். இப்போ வந்து நான் அந்த அரிசியவும் இதில சேர்த்து, அந்த கிரேவியோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப போட்டு பெரட்டாம லைட்டா எல்லா பக்கமும் அந்த மசாலா எல்லாம் வந்து நம்ம அரிசியோட கலக்கிற மாரி நல்லா கலந்து விட்டுருங்க. காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேக வைங்க. மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைங்க. அது இதில ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். கொஞ்ச நேரம் வேக வச்சுருங்க. இதிலேயே வெந்துரும். கேரட்லாம் ரொம்ப நேரம் வேகறதுக்கு டைம் எடுத்துக்காது. ஈஸியா வெந்துரும். கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க அரிசிய சேர்த்துக்கலாம். சேர்த்து பாருங்க, இந்த மாரி நல்லா கலந்து விட்டுட்டேனா, அரிசியோட எல்லா பக்கமும் மசாலா வந்து நல்லா கலந்துருச்சு. இப்ப வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளர் தண்ணி அப்படின்னு கணக்கு பண்ணி, இதில வந்து ஒரு பாத்திரத்தில தண்ணி மொத்தமாவே எடுத்து வச்சுட்டேன். அந்த தண்ணிய வந்து இப்ப நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவரைக்கும் வந்து உப்பு போடவே இல்ல. இனிமே தான் உப்பு சேர்க்க போறேன். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்தியாச்சு.
ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, இதால் தான் நான் வந்து 1½ டம்ளர் எடுத்தேன். இது எப்படியும் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும் நான் எடுத்த அரிசி. அப்படி இந்த டம்ளர்லையும் நான் 1½ டம்ளர் கணக்கு பண்ணோன்னா ஒரு 1/4 கிலோ அரிசி இருக்கும் அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் நானும் 1½ டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு 1½ அப்படின்னு 1½ டம்ளருக்கு நான் கணக்கு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருப்போம். இப்போ குக்கர்லனா நான் வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு அப்படி எடுக்கல. நான் வந்து தம் தம் போட்டு பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பாருங்க இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். நல்லா வந்து சாதம் கொஞ்ச நேரம் வேகட்டும் அது. இப்போ மூடி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சமா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இத வந்து லைட்டா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிரலாம். தண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ பாருங்க தண்ணியோட அளவும் குறைஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியோட அளவு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு தம் போட்டுறலாம். இப்போ இது நல்லா ஒரு தடவை இந்த லெமன் ஜூஸ் ஊற்றணும் இல்லைங்களா, அதை நல்லா கலந்து விட்டுருவோம் சாதத்தோட. இப்போ பாருங்க தண்ணி, சாதம் எல்லாம் ஒண்ணா வந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சு தம் போட்டுருவோம். இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்க. இப்போ மூடி போட்டுட்டேன். இப்போ பக்கத்தில் இருக்க சின்ன பர்னர் இருக்கு இல்லைங்களா, நடுவில் இருக்கிறது, அதில் தோசைக்கல் வச்சுட்டேன். தோசைக்கல் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டேன். ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இப்போ குக்கர் எடுத்து அதில் வச்சுட்டேன். வச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு இது மேலே வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லைங்களா, அந்த கல் அதை வச்சுட்டேன். அதோட வெயிட்டே கரெக்டாக தான் இருக்கும். அதனால அதில் வச்சுட்டேன். வச்சுட்டு இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேங்க. ரைத்தா பண்ணுறதுக்கு எப்போவுமே வெங்காயத்தை நல்லா மெலிசா கட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு நல்லா வெங்காயத்தை அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு தயிர் சேர்த்து பண்ணுங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தோட அந்த பச்சை காரம் இல்லாமல் இருக்கும். வெங்காயமும் பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தயிர் ஊற்றி நம்ம ரைத்தா பண்ணிக்கலாம். இது முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரசம். இது நேற்று வச்ச ரசம் தான். ஒயிட் ரைஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் சரி நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சுருக்கேன். ஆனால் சாதம் இன்னும் வைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள் பிரியாணி. இங்கே பாருங்கள் உதிரி உதிரியாக செம சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதில் எதையுமே நம்ம தூக்கி போட முடியாது. அதாவது புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம் எதுவுமே வராது. அந்தளவுக்கு வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டோம். புதினா, கொத்தமல்லி அரைச்சி சேர்த்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பாப்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு வந்துட்டா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.